நம்ம ரூம்ல வஞ்சர மீன் மண்டை, பெரிய மண்டை. சரி, அந்த மண்டையோட கிரேவி கேரளா ஸ்டைலில் வைக்கிறோம். டேய் அப்பா, அந்த கேரளா ஸ்டைலில் கிரேவி வச்சு அதுக்கு நம்மளுக்கு தேங்காய் பால் சோறு செய்ய போகிறோம். சரி, அது ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் காம்பினேஷன்லாம் எப்படி இருக்குது என்னான்ட்டு நாங்கள் அதுக்கு செய்கிற முறை எல்லாம் சொல்கிறோம். அதேமாரி நீங்களும் அதை பாருங்கள். சொல்கிறேன், இன்னும் தேங்காயே காணா. தேங்காய் வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எங்கேயா தேங்காய்? ஆள் வந்துட்டு இருக்கு பாய். மாஷால்லா மாஷால்லா, கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டார் தேங்காய் கொண்டுக்கிட்டு. ஓகே டன். தேங்காய் பால் சோறுக்கு பாய் தேங்காய் வந்துருச்சு. பார்த்தீங்களா? தேங்காய் வந்துட்டாங்க. சரி, தேங்காய் உடச்சு அடுத்த வேலையை பார்ப்ப ஆரம்பிப்போம். வாங்க, டக்குன்னு வாங்க. அது ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டி சமையலுக்கு ரெடி ஆயிட்டாரு. நீங்க ஒரு பேரை மாத்திட்டு இருக்கீங்க. பேர் மாத்தக்கூடாதா? ஒரு வீடியோக்கு ஒன்று வேணாம். சரி, ஜாஸ்தின்டே சொல்லுங்க. சரி, ஜாஸ்மினா ஜாஸ்தின்டே சொல்லுங்க. சரி, இப்போ என்ன பண்ண போறிய? இது எண்ணெய் ஊத்த போறோம். எதுக்கு எண்ணெய் ஊத்த போறிய? ரொம்ப தேங்காய் சோறுக்கு. சரி, ஊத்துங்க. பிஸ்மில்லாஹ். போடுங்க. தேங்காய் சோறுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் ஊற்றணும், அல்லது நெய் போடணும். தம்பி சொல்லிட்டான். என்னாச்சு? தேங்காய் எண்ணெய் எங்கள்கிட்ட இல்லை. அதனால சாதாரண நார்மலான எண்ணெயில் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பட்டையை போடணும். பட்டையை போடும். கை நடுங்குதே. நடுங்கல பாய், அப்படியே ஹீட்டு வருது மேலே. சரி, ஒன்றும் சொல்ல வேண்டாம். இப்போ அடுத்து பூண்டை வந்து அதை பூண்டை காட்டும் முதல்ல. நம்ம நெய்ஸாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த பூண்டை இப்போ போட போகிறோம். அதில் பூண்டு பொன்னிறமானவுடனே நம்ம வெட்டி வச்சுருக்கோம் வெங்காயம். ஓகேயா? வெங்காயத்தை தள்ளு. பாய்தல். போதும். கொஞ்சோண்டு கல் உப்பு. இது ரொம்ப வதக்கக்கூடாது, ஏன்னா நம்ம தேங்காய் சோறு வெள்ளையத்தை ஆக்குறோம். ஆனால் ரொம்ப வதக்க விடக்கூடாது இதை. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி போட போகிறோம். அரை கிலோவுக்கு ஒரு தக்காளி கணக்கு பண்ணிங்க. நாங்கள் 2 கிலோ போடுறோம்னா 4 தக்காளி போட்டுருக்கோம். போடியா, பாதி போட்டு கொஞ்சம் போடும். இதில் எதுவுமே கரையக்கூடாது, எதுவும் அடிப்பிடிக்கக்கூடாது. இன்னும் ஒன்று போடும். ஓகே, லைட்டாக ஒரு கிண்டு. இதில் என்னென்னா இஞ்சி பூண்டு நம்ம சேர்க்கலை. பொதுவாக வந்து தேங்காய் சாப்பாடுனால இஞ்சி பூண்டு சேர்க்கக்கூடாது இதில். அதனால் இஞ்சி பூண்டு சேர்க்கலை. நம்ம பூண்டு மட்டும் லைட்டாக நச்சு சேர்த்துருக்கோம். இப்போ தக்காளி கரைய விடக்கூடாது. ஓகேயா? தக்காளி போட்டு நல்லா வதங்கவே இல்லை. இந்த நேரத்தில் பச்சை மிளகா போடுறோம். போடுங்க. ஓகே டன். இப்போ வந்து மல்லி புதினா போட போகிறோம். ஏன்னா இதை தூரியா அப்படி பனி தூருவாங்க. தூவி எல்லா இடமும் போடணும். சரி, டக்குன்னு தூ. எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப சுத்தம் தான் முக்கியம். ஆமாம், அதனால எங்களை வந்து இப்போ தேங்காய் சுத்தம் போது நம்மளுக்கு உடம்புக்கு எந்த ஒரு கேடுதான் இல்லை. சுத்தம். அப்படி நான் கிச்சனை காட்டுறேன். உங்கள் கிச்சன் எப்படி இருக்குன்னு ஏங்க கிச்சனை காட்டுறேன். என்ன சொல்லுங்க? பேச்சலாம் கிச்சிங்க அப்படிதான் இருக்கும். இப்போ தேங்காய் கழுவ போகிறோம். டக்குன்னு கழுவுங்க. இப்போ வந்து எண்ணெய் எல்லாம் கொதிச்சிருச்சு. நம்ம இதில் எதுவுமே கரைய விடலை, எதையுமே கருக்க விடலை. இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். தேங்காய் பால் நம்ம ஒரு 3 கிளாஸ் அரிசி போட்டோம். 7 கிளாஸ் அந்த மாதிரி பாலும் தண்ணியும் கலந்து ஊற்ற போகிறோம். நம்ம 2 ஊற்றிக்கலாம். 3 4 10 தண்ணி ஊற்றிக்குவோம். கிளாஸு 3 கிளாஸ் அரிசி போட்டோம். 7 கிளாஸு தேங்காய் பாலும் தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டோம். பட் தேங்காய் பால் கெட்டியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். பட் இங்கே வந்து அதிகப்படியான மக்கள் இருக்கிறதுனால போட்டால் இந்த ஸ்ட்ரெச்சர் வரணும். அப்படி இருந்தால் தான் சுவையாக இருக்கும். நம்ம இன்னதுக்கு உப்பு போடல, தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தான் உப்பு போட போகிறோம். ஓகே,
பண்ணுறோம் அரிசி நம்ம போடுறோம். தண்ணி இருக்குது உள்ள, அதனால் நம்ம கையில் அள்ளி போடுறோம். அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு நான் உப்பு போடலை, இப்போ தான் உப்பு போட போகிறோம். உப்பு தேவைக்கு ஏற்ப போட்டுங்க. ஓகேயா? உப்பு போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்றோம். அவ்வளோ முடிஞ்சு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம தம்மு போட போகிறோம். வலைக்கும் சலாம். காளையர் குரூப் வந்துருச்சு. ஆமாம், இப்போ நம்ம தம் போட போகிறோம். தம்மு எப்படி போடுறோம்னா, தம்மு போடையில் அரிசியை நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கணும். ஒரு கிண்டி விட்டு கையோட அடுப்பை குறைக்கணும். அடுப்பை குறைச்சிட்டு அப்படி தம்ம போட்டு விட்டணும். நம்ம பேப்பர் தான் போடுவோம், ஆனால் இங்கே பேப்பரில், அதனால் ஒரு 20 நிமிஷம் தம்மு. அடுப்பை போட்டு தம் போட்டு அடுப்பை ஸ்லோக்குள்ளே வச்சிட்றோம். இதோட முடிச்சு ஒரு 20 நிமிஷம் நின்று தம் போட்டாச்சு. ஒரு 20 நிமிஷம் நின்று எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். தம் உடைக்க போகிறோம். சட்டி சுடுது. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. க்ளோஸ் ஜூம் போங்க. ரெடி ரெடி ரெடி. அப்படியே அப்படியே பூ மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சும்மா சூப்பராக வந்துடுச்சு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுதான் சாப்பாட்டு பக்குவம். இது என்னன்னா லைட்டாக ஒரு கிண்டு அப்படியே அடியும் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. வாவ் அப்படிங்கிற மாதிரி தேங்காய் சாப்பாடு ரெடி. தேங்காய் பால். என்ன சார்? தேங்காய் பாலுங்க. சரிங்க சார். நம்ம போட்ட தக்காளி எல்லாமே கரையலை, பார்த்தா தெரியும் முழுசாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் கலர் மாறாது, டேஸ்ட்டும் கூட கொடுக்கும். இல்லைன்னா வேறு மாதிரி சாப்பாடு வந்துடும். தேங்காய் சாப்பாடு, தேங்காய் பால் சாப்பாடு ரெடி. ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். பர்ஃபெக்ட். சொல்லுங்க. பர்ஃபெக்ட் பாய். தேங்காய் பால் சாப்பாடு பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிருக்கு. பாருங்க, ஒன்னோட ஒண்ணு ஒட்டவே கிடையாது. எங்க பாருங்க, சாப்பாடு ஒன்னோட ஒண்ணு ஒட்டல. சரி சரி. பூ மேல் விழுவுது. வாயில் வச்சா அப்படியே பூ மேல் பூ மணக்குது தான் கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படி போகும்? மணக்குது. தேங்காய் பால் அப்படி மணக்குது. மணக்குது. சரி ஓகே. ரொம்ப கிண்டாதியா உடஞ்சு வேணும். அட தட்டதையா? பண்டேரி என்ன தட்டி தாங்க செய்யணும். அதான் சவுண்டு கேட்டாதான் பண்டேரிக்கு அர்த்தம். சரி சரி ஓகே. ஏங்க கிட்ட வந்துட்டோம். சவுண்டு கேட்குதுங்க. பண்டேரி என்ன சவுண்டு கேட்குது, அதுக்கு பேர் தான் பண்டேரி. பெண்டேரியா? பண்டேரிங்க, பண்டேரி இல்ல. நீங்க எந்த பண்டாரி? நான் பேச்சுலர் பண்டேரி. நேமின் மண்டை குழம்பு. இப்போ மீன் அனுப்புகிறோம். அதுக்கு நம்ம ஜீரகம், சோம்பு, வெந்தயம் 3 சம அளவு எடுத்து வச்சுருக்கோம். பொரிய விடலாம். அடுத்து பூண்டு போடுறோம். ஆனால் தண்ணியோட போடு. அந்த புள்ள நீ வந்து வாங்கிக்கியா போ. மலை வெங்காயம் வதங்கிருச்சு. குத்திருச்சோ போய் இந்த இல்லையா? மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன். பார்த்தா கலர் வரும். இந்த வெங்காயத்தில் வதக்குறோம். இந்த சின்ன கிச்சனுக்குள்ளே 4 பேர் நிற்கிறோம். எத்தனை பேர்? 4 பேர் நிற்கிறோம் சின்ன கிச்சனுக்குள்ளே.
ஒரு ஆள் தேங்காய் அரைக்குது, ஒரு ஆள் மீன் அலசுது, ஒரு ஆள் கிச்சன் நிற்கிது, ஒரு ஆள் வேடிக்கை பார்க்குது. கலர் வந்துருச்சா? இந்த நேரத்தில் பச்சை மிளகா போடுறோம். அதான் இப்படி தர. அடுப்பு ஸ்லோ குக்கில் இருக்குது, அதான் முக்கியம். போடுங்க, கொஞ்சம் ரெடி ஆகும். அடுப்பு ஸ்லோ குக்கில் இருக்குது, அதுதான் முக்கியம். இப்போ நல்லா வேகட்டும். இது நல்லா வேகட்டும். இதை ஒரு மூடியை போட்டு டன். தக்காளி நல்லா மைமையாக கரைஞ்சிச்சு. தக்காளி தக்காளியை போட்டு ஒரு கிண்டு. ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாரு பின்னாடி, அவர் மனைவி கூட இப்படி அரைச்சி கொடுத்தது இல்லையா, இது மீன் ஆஞ்சி கொடுத்தது இல்லையா, அப்படி ஃபீல் பண்ணிவிட்டு மீன் ஆஞ்சிக்கிட்டு இருக்காரு. நல்லா வதக்கிட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க எல்லாம், இவருக்கு தமிழில் கேட்குறாரு. கலவரமாக கிடக்குங்க. இம்மாதிரி வடிகட்டில்ன்றாங்க, இவங்க நான் பார்த்துக்கிறேன் இப்போ வடிகட்டி இல்லையாங்கிறாரு. ஓகே, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். தண்ணி நல்லா நல்லா திளைச்சி வந்துருச்சு, நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா பொடியில் போட போகிறோம். ஆல்ரெடி 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். இன்னொரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. ஆல்ரெடி 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம். இன்னொரு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. இது வந்து சீரகமும் சோமும் சேர்ந்தது. ஒரு 2.5 ஸ்பூன் போடுறோம். 2.5 ஸ்பூனு. இது வந்து மல்லி, இது வந்து தனி மல்லித்தூள். இது ஒரு 3 ஸ்பூன் போடுறோம். நான் மிளகாய் பொடி போடல, மிளகாய் பொடி ஒரு 3 உரப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மிளகாய் பொடி போடுறோம். மிளகாய் பொடி உரப்புக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி. காரம் ஜனமாக வேணும்னாங்க, அதுக்காக மிளகாய் பொடி போட்டு எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே கிண்டுறோம். இப்போ வந்து மசாலா நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படியே, தெரியுதா? இந்த நேரத்தில் தான் நம்ம புளி கரைசல் வச்சுருக்கோம், அந்த புளி கரைசலை ஊற்ற போகிறோம். இப்போ புளி கரைசலை ஊற்றிட்டோம். நம்ம 2 புளி சேர்த்துருந்தோம், ஒன்று குடம்புளி, இன்னொன்று சாதா புளி, நம்ம நாட்டுப்புளி ரெண்டுமே சேர்த்துருக்கோம் அதில். அதனால் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். உப்பு போடலை, எதுவும் போடலை, தேங்காய் பால் இன்னும் ஊற்றலை. ஓகேயா? நல்லா புளி கரைசல் நல்லா வேகட்டு. இப்போ நம்ம இந்த மீன் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, உப்பு வர பார்த்துட்டோம். இதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் சால்ட்டு போடுறோம். இது வந்து இந்து உப்புன்னு சொல்லுவாங்க, இமாலயன் சால்ட்டு சொல்லுவாங்க, ரோஸ் கலராக இருக்கும் பார்த்தீங்களா, இல்லை பிங்க் உப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது புளி சேர்க்குறது இந்து உப்பு பொதுவாகவே நல்லது. இந்த புளி சேர்க்குற ஐட்டத்துக்கு இந்த இந்து உப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கூட கிடைக்கும். இந்து உப்பு சேர்த்துட்டோம். இப்போ தெரியும் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல நம்ம மண்டையை போட போகிறோம். மண்டை பெரும்பெரும் மண்டை. அடுப்பில் போட்டாச்சு. சட்டியே கொள்ளலை, 3 மண்டையும். ஆமாம், ஆனால் பட்டு வேகம்ங்கிற ஒரு நம்பிக்கை தான். இன்னும் தேங்காய் பால் ஊற்றலை, ஒரு சைடு அங்கிட்டு வந்துருச்சு. அப்போ அடுத்த சைடு திருப்புறோம். நம்ம இதையும் அடுத்த சைடு திருப்புறோம். மண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் மல்லித்தூவி போட்டு தூவி ஆனத்தை அப்படியே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. இன்னைக்கு யார் பரிமாறுறது? யாரு? ஸ்பெஷல் ரியாஸ் காக்கா. ரியாஸ் காக்கா, ரியாஸ் பாய். ரியாஸ் பாய் யூடியூப்ல வந்தாச்சு. இன்னைக்கு யூடியூப்ல வந்தாச்சு. காக்காக்கு எர்ணாகுளம், പാലക്കാട് കാക്ക. പാലക്കാടാ? അമ്മ. ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ ഇ കെ നായർ, എന്റെ നാദം ചണ്ടൽ, എന്റെ നടനം കഥകളി.
தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி. ஓகேக்கா சாப்பிட்டு கொடுக்குறோம். ஜாஸ் ஜாஸே எங்க ஓனர் ஜாஸ் பாய் எங்க? மீன் மண்டை முழு மண்டை, அதாவது வஞ்சிர மீன் முழு மண்டை. ஓடு சவுதியில முழு மண்டை. 3 பேத்துக்கு ஒரு மண்டை போடு. ஆட்டு மண்டை மாதிரி இருக்குங்க. ஆட்டு மண்டை மாதிரி தான் இருக்கு. மீன் மண்டையாது சுறா மீன் மண்டை. பத்து போடுங்க. மேல போடுறாங்க. ஓடு ஓடு. இப்பதான் நான் கை வச்சு சாப்பிட போகிறேன். எல்லாரும் கை வச்சு சாப்பிடுவாங்க. இப்பதான் நானே உட்கார்றேன். சரி, இதுக்கப்புறம் இந்த டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். சூப்பரா இருக்குல்ல, வேற மாதிரி இருக்கு. காக்கா எங்கனே சூப்பரா இருக்கு. முடிச்சு கொண்டு வந்துட்டாரு. சேட்டா நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு. மீன் கறியும்? மீன் கறி சூப்பரா, கேரளா மாடல் சூப்பரா இருக்கு. சந்தோஷம். அடுத்து தம்பி நீ விடுறா. சோறு பால் சோறு வேற மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்து அஞ்சரை மீன் மண்டை ஆ, கொண்ட மாதிரி இருக்கு. நீங்க அடிபொலி அடிப்படி புளியில போட்டிருக்கீங்கல்ல. அடிபொலி. இந்த இந்த மண்டை, இந்த மீன் மண்டை இருக்குல்ல, இந்த மண்டை சாப்பிடுறதுக்கு ஏகப்பட்ட பேருடைய ரத்தப்படி வாங்கியிருக்கு. அதுல இவர் ஒண்ணு, நான் ஒண்ணு, ஆசிக் ஒண்ணு, எதுவுமே செய்யாத சாப்பிடுற ஒரு ஆள் வருதான். ஜூம்போ ஜூம்போ வரப்போ சும்மா தெரியுதுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஜூம் ஜூம்னு வருது அங்க. இதோட பிளானிங்கே இதுதான். சரிங்களா? அவர் இதுக்கு உருவானக்காக இதுக்கு மூல பிளானிங் பண்ணது நான் தான். இவர் ரத்தப்படி வாங்குனது. எல்லாருக்குமே கையில குத்தி பல்லு குத்தி ஆசிக்கு எவ்வளவு ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லுங்க. சட்டியில பிடிக்கிற ரத்தம் இல்லைங்க. அப்படி ரத்தப்படி வாங்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் மசாலா எப்படி இருந்துச்சு? வாய்க்கு ருசியா இருக்கு. சரி அதை விடுங்க. இதோட பிளான் பண்ணது யாரு? சரிப்பா, அந்த பிளானிங் டிபார்ட்மெண்ட் அவரை கொடுத்துருங்கப்பா. இந்த இது மண்டேனுடைய பிளான் அவர்ப்பா. யாரு? ரஃபீக் பாயா? பாய் பாய்க்கு ஒரு ஜூமா போட்டாச்சு. அவருக்கு வந்தா சொல்லுங்க அவங்க அவங்ககிட்ட வந்து போனுங்க. நீ கட் பண்ணி போதுங்க. அவர் மண்டை வந்து போச்சு. நீங்க அதைத்தான் சொல்றீங்க. மண்டை வந்து போகணும். அப்ப அவரை தான் சொல்றீங்க. ஆமா, எப்படி உள்ள இருந்து வெளியே வருமா வெளியே வருமா? எனக்கு சொன்ன அந்த மட்டை வந்து போட்டு பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோல அவர் மண்டை வந்து அப்படி பெருசா இதுதான் சரியான கண்டென்ட். அல்ஹம்துலில்லாஹ் மக்கள்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. யாரும் சரியா பேச மாட்டேங்கிறாங்க. நம்மள சாப்பிட ஆரம்பம். பட் டேஸ்ட் ஓரளவு மசாலா சூப்பராக வந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேலும் நம்மளோட வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, எப்படி இருந்துச்சு சாப்பாடு? யாருங்க என் தலைவனை பாருங்க, உழந்து கட்டிட்டு இருக்காப்ல எலும்ப. தலைவலியா? கண்ணுக்கு காய்ச்சி வருவா. கண்ணுக்கு உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிட்றாப்ல பாருங்க மீனை. அவ்வளோ டேஸ்டா இருக்கு. மூளை வருதுங்க. மூளை வருதா? ரஃபீக் பாய், இது ரஃபீக் பாய் இல்ல.